அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரெக்க ரெக்க அப்படின்ற ஒரு பாடல் தான். பைஸ் அண்ட் காலமாடன் திரைப்படத்தில் வெளிவந்த 2வது சிங்கிள் தான் இது. அண்ட் நம்ம மாரி செல்வராஜோட இயக்கத்தில் நம்ம த்ருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் நடித்து வெளிவர போகும் திரைப்படம் தான் நம்ம இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னோடைய மியூசிக். ஏற்கனவே தீ கொளுத்தி அப்படின்ற பாடல் பார்த்துருந்தோம். பலி, உண்மை, பல பவர்ஃபுல்லான விஷயங்கள் அது உள்ளே அடங்கியிருந்த ஒரு பாடல். எனக்குமே கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அந்த டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்கும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை சில விஷயங்களை. அண்ட் அந்த ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு பாட்டு எப்படி இருக்கும்போது தெரியும், அதுவுமே 7 நிமிஷம், இது 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது இந்த பாடல். அண்ட் இந்த பாட்டை பாடிக்கிறது வேறு யாரும் இல்லை, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஃபியர்லெஸ் வாய்ஸஸ் உள்ள 2 நபர்கள் தான் ராப்பர்ஸ். ஸோ நம்ம அறிவு அண்ட் வேடன் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அண்ட் அறிவு அண்ட் மாரி செல்வராஜோடைய லிரிக்ஸ் நேற்று கூட ட்விட்டரில் மாரி சார் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போட்டிருந்தார், ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த ஒரு பாடலுக்கு சம்மந்தமாக. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து லிரிக்ஸில் இருக்கான்றது தெரியல. பார்த்துட்டு முடிவு பண்ணோம். ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாங்க. பார்த்ததுக்கப்புறம் இதுக்கான விஷயங்களை பேசலாமா? ஸோ ரெடியா மக்களே? 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. நிவாஸ் கே பிரசன்னா, த்ருவ். ஓகே, நான் எங்கே வருகிறேன் என்று உனக்கு தெரியும், ஏன் வருகிறேன் என்று உனக்கும் தெரியும். அவ்வளோ சீக்கிரம் போட்டால் எப்படி நான் படிப்பேன்? ஓகே, ஒரு கருத்து ஆரம்பமே பைசனுடைய ஃபர்ஸ்ட் இது அறிவன் வேடனா தான் இருக்கணும். ஏன்னா இன்ட்ரடியூசிங் இந்த 2 பேர்னா தெரியுது. ஓ த்ருவா? I'm seeing Vedan after a very long time and impressive. மாடண்டா. ஓ பைசன். கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா, திமிரு திமிலுக்கு பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. டிரான்சிஷன் பீரியட் அது ஒரு நல்லா இருந்துச்சு. அது குறிப்பிட்ட வாய்ஸ் சேஞ்ச், அதான் ஒரு பிரேக் த்ரூ தான். சாங்லேயே தெரியுது ஒரு த்ருவ் விக்ரம்க்கு இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் இந்த பாட்டை. எனக்கு தெரிஞ்சு ஓடுறாரு கம்ப்ளீட்டாக இதில் ஒரு ஃபுல் விஷனோடு இருக்கார் இந்த பாட்டில். காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏது தேவையில்ல ஓட்டுடா. மியூசிக் நிவாஸோடைய டேலண்ட் ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட். ஒரு இதில் எலக்ட்ரிக் கிட்டாரில் ஆப்வியஸ்லி கேபாவுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனே போனதான். வாடா உனக்கு காலமாடம் கதை சொல்றேன் வாடா. உன்னதான் வாடா ஒரு கொம்பு கதை சொல்றேன் வாடா.
இதுதான் இந்த வரி தான் காட்டு யானைக்கு மலையெல்லாம் தொலைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு திறக்கும் அந்த வாசல் வழி தொடங்கட்டும் நடக்க இங்க வேலி எல்லாம் தீப்பிடிக்க எரியட்டும். இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக்குங்க அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீல் இல்லை, அது ஒரு நடு தண்ணியில் புஷப் ஓடும் நதியில் நடுவே போறவனே அச்சோ ஏது தேவையில்ல ஓடிட்டா கண்ணவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா திமிழுக்கு பகை இல்லடா பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா கிளம்புடா இனி கலங்காத பாயிடா இனி பதுங்காத தேடுடா இனி தயங்காத உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது நீ பிறந்து வந்த ஏக்கோ இங்க மரமரே. ஓ பைசனோட கொம்போட டெரரான லுக்கில் லிட்டரேஜா சில்லிங்க அவ்வளோதான் ஃப்ரேம் தான். ஓகே something is being cooked and Diwali worldwide and credits to Think Music India. Literally நிவாஸோட மியூசிக்கோடைய டேலண்ட், மியூசிக்கல் டேலண்ட் இஸ் எக்ஸ்போஸ் கம்ப்ளீட்லிங்க. ஏன்னா தீக்கொளுத்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு சீனுக்கு அந்த தேவை அந்த கதைக்கேற்ற அளவுக்கு இருந்த அந்த இமோஷன் அந்த பாட்டில் இருந்துச்சு. அதை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் அதை வந்து ரிப்பீட் மாடலில் கேட்டிருந்தே உங்களுக்கு அந்த ரியல் அர்த்தமே புரியும். அண்ட் தட் வாஸ் ஸோ பவர்ஃபுல். அண்ட் இந்த ஒரு சிங்கிளும் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு சிங்கிள் தான். அண்ட் வேடன் அண்ட் அறிவு இந்த கொலாபரேஷன் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் ஒரு காம்போங்க. பிகாஸ் இப்படியெல்லாம் காம்போ வருமானு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சிங்கர்ஸ் இவங்களான்றது பார்க்கும்போது ஐ வாஸ் லிட்ரலி ஷாக். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ். அண்டு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அதான் அவங்க பாடுற அந்த ஒரு லிரிக்ஸாக இருக்கட்டும், லைக் நம்ம அறிவாக இருக்கட்டும், இல்லைன்னா வேடனாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அந்த போர்ஷன்ஸ் வந்து கேட்கும்போது நல்லா இருந்துச்சு அவங்களோட வாய்ஸில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் அதான் இடையில வந்து அந்த லிரிக்ஸு தாங்க நான் வந்து நம்ம மாரி செல்வராஜ் அதில் வந்து போட்டிருந்தார்ல, ஸோ அதுதான் அந்த லிரிக்ஸ். காட்டியான பாதை சம்திங் ஏதோ ஒன்று வந்துருச்சு. அண்ட் அந்த ஒரு போர்ஷன் இது ட்விட்டரில் போட்டிருந்தேன். அப்போ தான் பார்த்து எதுக்கு இதை போட்டார் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு. பட் நோ, ஹி வாஸ் ரைட், ஐ வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ் தான் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக இதில் த்ரூ விக்ரமோடைய நம்ம பிரேக் த்ரூவை பார்க்குறோம். அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து அதான் ஓடுற நதிக்கு நடுவில் வந்து ஒரு புஷ்அப்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி அன்யூஷுவல் சொல்ல மாட்டேன். அந்த கதைக்கு அதான் தேவையாக இருக்கும். அண்ட் மாரி செல்வராஜ் படத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து கதையை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கும், உண்மை சம்பவமும் அது கலந்த ஒரு நிஜம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஒரு நிஜத்துக்கான தேடல் தான் இந்த படமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தீக்கொளுத்திலே அந்த இமோஷனை பார்த்தேன். அது என்னென்னா அவங்க விட்டு போயிடுவாங்க போல். ஸோ பிரிவு அப்படின்ற விஷயத்தில் அந்த பாட்டு அப்படின்ற ஒரு இதில் அந்த ஒரு சமரியில் இருந்துச்சு, மாரல்னு சொல்லலாமா. இந்த ஒரு பாட்டும் ஒரு வெற்றியை தேடி போகிற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. அண்ட் அதான் அவருக்கு பிரேக் த்ரூன்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணேன்னா அதான் கிளைமேக்ஸ்கான்றது கூட தெரியலை, ஆனால் பிரேக் த்ரூன்ற வார்த்தை அதான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இதில் வந்து அவர் ஓடிகிட்டே இருக்கார் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும். இவருடைய ஒரு சேஞ்ச் ஓவரை நாங்கள் பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அவரோட கேரக்டரே வாழ்ந்துருக்காதுங்க. த்ரூ விக்ரம் மாதிரியே தெரியலை. ஆதித்யா வர்மால நடித்தவரா இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு மகானில் கூட ஓகே தான். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்சைட் டவுனுங்க. அவரோட கெரியருக்கு இது வந்து ஒரு பிரேக் த்ரூ. அதான் மறுபடியும் அந்த வார்த்தை தான். அண்ட் மாரி செல்வராஜ் அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோன்றதை தாண்டி அந்த நடிப்பு, அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ, அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடல் அமைப்பு, அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அண்ட் யூஸ் பண்ண சிங்கர்ஸும் கூட அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்க்ளூடிங் நிவாஸோடைய மியூசிக் இஸ் சம்திங் லைக் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் நாங்கள் கிரீடம் படத்துலலாம் கேட்டிருக்கோம்ல, கனவு எல்லாம் பழிக்குது, இந்த மாதிரி பாட்டையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம்ல.
அதை தாண்டி இப்படி ஒரு மியூசிக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிவாஸ் தந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் அ கேட்சி டியூன் டூ. சொல்லப்போனால் கேபாவுடைய அந்த ஒரு எலக்ட்ரிக் கிட்டாராக தெரியல சம் பேஸ் மியூசிக் தட் வாஸ் லிட்ரலி த பெஸ்ட் அவுட் ஆஃப் த ஹோல் செக்ஷன். அண்டு ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் அந்த பாடலோடைய வரிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்டு அதான் பட்டாம்பூச்சின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு இல்லை. ஸோ ரெக்குன்றது அதான் நம்ம வந்து ஓப்பனாக நமக்கு இருக்க அந்த ஒரு ஃப்ரீடமை வச்சு கம்ப்ளீட்லி இஸ் ஜஸ்ட் கோயிங் ஃபார் இஸ் ஓன் பாத் இந்த ஒரு பாட்டில். அது எப்படி இருக்க போகும்னு தெரியல. தான் கூண்டெல்லாம் ஓப்பன் ஆன மாதிரி தான் அதில் வந்து சொல்லியிருக்காரு. அது ஏன் இதுன்றத படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனா இல்லை எதுக்கு இந்த பாட்டு வரப்போகுது, இந்த இடத்துல ப்ளேஸ் ஆக போகுதுன்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், படத்தை தான் பார்க்கணும். தீபாவளி இப்போ டேட்டெல்லாம் ஒன்றும் குறிச்சில்ல. ஸோ மக்களே போய் பார்த்தா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படின்றது தெரியல. ஏன்னா மாரி செல்வராஜ் படம்னா தேர் வில் பி ஆப்வியஸ்லி அவருடைய கதை அமைப்பு வந்து எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு டிரெக்டர். அதில் வந்து ஜாதி மதம் அதெல்லாம் நான் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸா அப்படின்றதை தாண்டி இதில் என்ன நமக்கு சொல்ல வராரு அப்படின்ற விஷயம் தான் நான் எதிர்பார்த்து பார்ப்பேன். அண்ட் அதில் மியூசிக்கும் கண்டிப்பாக அதில் வந்து குறையே இருக்காது. அண்ட் நிவாஸ் வந்து சனாவுடைய இதை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஐ எம் நாட் கம்பேரிங் சந்தோஷ் நாராயண் அண்ட் நிவாஸ் பிகாஸ் ஹீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் நிவாஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க, லைக் கம்பேர் பண்ணி அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அவரோட இது வேறுங்க, அவருடைய அந்த படங்களுக்கான கம்போசிஷன் வேறு. நவ் ஹீ இஸ் ரூலிங் ஃபார் திஸ் ஓன் மூவி. லைக் அவருடைய படத்துக்கு அவருக்கு என்ன கொடுக்க முடியுமோ நிவாஸ் இஸ் லிட்ரலி கிவன் த பெஸ்ட். 2 songs ஜெம்ஸான சாங்ஸ், ஜெம்ஸுங்கலாம் அப்படி தான் இருந்துச்சு. தீக்கொளுத்துமே 7 நிமிஷம், எதுவுமே 5 நிமிஷம். கம்போசிஷன் வைஸ் வந்து இட்ஸ் லிட்ரலி த பெஸ்ட். இதுக்கு மேலே நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப எலாபரேட் பண்ணி இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்பலை. இப்படி கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு. பட் என்னுடைய பக்கத்தில் என் கருத்துக்களை இப்படி தான் நான் சொல்ல முடியும். அண்ட் என்னோடய கருத்துக்கள் கண்ட்ராஸ்டிங் உங்களுக்கு பல கருத்துக்கள்ன்றது அது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வேடனுடைய இது பிடிச்சிருந்தா அதையும் சொல்லிவிட்டுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோவுக்கு நான் வந்து அது ரியாக்ட் பண்ணி போகிறதாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டை சொல்லிவிட்டா கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் அதை தாண்டி இந்த சேனலுக்கான சப்போர்ட் ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் மறக்காமல் தந்துடுங்க. அவ்வளோதாங்க. வேறு ஏதோ சில விஷயங்கள் சொல்ல வந்தேன். ஐயா காலையில் வந்து நான் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் 4Gக்கு வந்து வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது கவலையாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, 2 days கழிச்சு அது வர தான் போகுது. அதுவும் நம்ம பவன் கல்யாணோட இதில். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் சொல்லணுன்றது பட் மற்றெல்லாம் பாதி மைண்டுக்கு வரல. இந்த பாடக்கிறதுக்கு நான் வேற எங்கேயோ போயிட்டேன். நானும் மோட்டிவேட் ஆகி ஒரு விஷனுக்கு வந்து நானும் ஓடி நகர்ந்து போக போகிறேன். இந்த மாதிரி பாடல் தான் இது. நீங்களும் இந்த பாட்டோடைய ஒரு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை உருவாக்குனா கண்டிப்பாக உருவாக்கிக்கோங்க. அந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசாமல் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுங்க. கண்டிப்பாக அதை பண்ணுறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.